நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது. அதற்கு உதாரணம் பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற அந்த கோயிலும் உதாரணம் என்று சொன்னார்கள். அருமையான வார்த்தை. 2026 நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமைப்பேன் என்று 3 தினம் சொல்லுகிறேன். அதனாலே நீங்கள் யார் எதை சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட வேணாம், கேட்கவே வேணாம். நீங்கள் காது கொடுத்து கேளாதீர்கள். நான் சொல்லுவது தான் நடக்கப் போகிறது என்பதையும் சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறேன். இந்த 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு, இதை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு கோரிக்கை விடுக்கிறேன். அப்படி செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற 320 சமுதாயங்கள், நாங்கள் யார், எங்களுடைய ஜனத்தொகை என்ன, எங்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்கிறது, சமூக நிலைமை என்ன, அதையெல்லாம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே தெரிய வரும். மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% கலைஞர் அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள். 108 சமுதாயங்கள் பயன்பெற்றன. இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையை மிஞ்சிய தனையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது, ஏன் தயங்குகிறீர்கள்? பக்கத்து மாநிலங்கள், பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏன் தயக்கம்? அதனால் அதை செய்து நீங்கள் சரித்திரத்தில் சமூகத்தில் நீங்கள் இந்த சமூக சரித்திரத்தில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.